கருவறையிலேயே மனிதருடைய தலைவிதியை அல்லாஹ் தஆலா எழுதிடுறான். அப்படி இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபை வந்து இறக்கும் தருவாயில கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவளை நசியத் செஞ்சாங்க, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த ஆயத்தை அவருக்கு தெரியாதா? அவர் தலைவிதி அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் விட்டுறக்கூடாதா? ஏன் அந்த மாதிரி அவர் சொல்லணும்? இப்போ நம்ம வந்து தாவா பண்ணி செய்கிறோம் வாரம் வாரம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறோம், இஸ்லாத்தை பற்றி தொழுவுங்க சொல்கிறோம், பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் எடுத்து சொல்கிறோம், ஆனால் தொழுவ மாட்டேன்றாங்க. நம்மளும் வந்து அதே மாதிரி அந்த ஆயத்தை வச்சுட்டு இவ்வளோதான் உங்களுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா, இல்லை மேலும் மேலும் நாங்கள் தாவா பண்ணி செய்கிறதா? இது கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். அவர் என்ன கேட்குறாருன்னா, தாயின் கருவறையில் இருக்கும்போதே ஒரு மனிதனுடைய விதி வந்து எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கை வந்து அமையும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பெரிய தகப்பனாருக்கு போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க. அவர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு, கவலைப்படுறாங்க. அது விதிப்படி உள்ளது தானே, விட்டுட்டு போயிட வேண்டியது தானே, இது ஏன் போட்டு அவங்க கவலைப்பட்டாங்க, இது ஏன் போய் அவர் போய் எடுத்து சொன்னாங்க என்கிற மாதிரியும். அப்போ நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுகிறோம், அல்லாஹ்வுடைய விதிப்படி வர்றதா தான் வந்துடுவான், வராதான் வரமாட்டான். நம்ம போய் பிரச்சாரம் பண்ணலாம் வேஸ்ட் மாதிரி தெரியுது, பிரச்சாரம் பண்ணலாமா விட்டுடலாமா அப்படிங்கிறவர் கேட்குறாரு. அப்போ வந்து இதில் முக்கியமான ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்க முடியும், அனுமதி இருக்கிறது. இது ஏன் அது ஏன் என்ன செய்யலாம் கேட்கலாம். எல்லாத்துக்குமே இஸ்லாத்தில் என்ன இருக்குது, ஆன்சர் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேள்வி கேட்காதீங்க என்று நமக்கு தடை போடுகிறது. அது என்ன விஷயம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க தோழர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. தோழர்களுக்கு மத்தியில் சண்டைன்னா அடிதடி சண்டை இல்லை, கருத்து சண்டை. ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விவாதம் பண்ணுறாங்க? ஒரு சாரார் சொல்கிறாங்க, எல்லாமே விதிப்படி தான்ப்பா, விதியில் என்ன இருக்குது அதான் நடக்கும், நம்ம உழைப்பில் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் நல்லவனாக்குனா நல்லவன் தான், கெட்டவன்டா கெட்டவன் தான் அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது, நம்மளை போய் சில நரகத்தில் போடுறான்டா நம்ம தானே அதுக்கு பொறுப்பாளி, சொர்க்கம் கொடுக்குறான்னு நம்ம தானே பொறுப்பாளி, இப்படின்னு அவங்க அது சம்பந்தமான வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் விதிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் நம்ம செயலுக்கு பொறுப்பாளிக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு ரோடு கிடையாது, அல்லாஹ் எப்படி எழுதுனானோ அப்படி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களா, கேட்ட உடனே முகமெல்லாம் சிவந்து போய் மாதுளம் பழம் போல நெஞ்சிருச்சு அவங்களுக்கு, மாதுளை முத்து போல அவங்களுடைய முகம் சிவந்து போய் கடுமையான கோபத்தில் அந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து நாசமாக போனது எதில் தெரியுமா, இந்த விதி சம்பந்தமாக அவர்கள் கருத்து மோதலை ஏற்படுத்தி கொண்டு அதில் சர்ச்சை செய்த காரணத்தினால்தான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனார்கள், கேடுகட்ட கொள்கை உடையவர்களாக மாறி போனார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த விதிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து முரண்பாடு மாதிரி தான் நமக்கு தெரியும் என்று இஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுச்சு. இவங்களும் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இப்படின்னு வாதிடுறாங்க, நம்மளே வாதிட்டு பார்க்கலாம் தானே. இப்போ அவர் கேட்ட கேள்வியில் அது அடங்கி தானே இருக்குது. என்ன அடங்கி இருக்கிறது? இப்போ நம்மளே சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் தொழுவாங்கன்னு கூப்பிடுறோம், இப்படி கூப்பிடலாமா? விதின்னு ஒன்று இருந்தால் கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. ஏன் கூப்பிடக்கூடாது? அவர் தொழுவார்னு அல்லாஹ் எழுதியிருந்தான்னா தொழுதுருவார், தொழ மாட்டார்னு எழுதுனா தொழவே மாட்டார். நீ ஏன் அப்படி சொல்கிற தேவையில்லாமல் எழுதுனபடி நடந்துட்டு போகும்போது இருக்க வேண்டியது தானே. ஒரு குடிகாரன் இருக்கான், குடிக்காதப்பா இது சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. ஏன்? குடியை விட்டுருவான்ட்டு எல்லாம் எழுதுனா விட்டுறத்தான் போகிறான், விட மாட்டான்ட்டு எல்லாம் எழுதுனான்னு வைங்களேன், விட போகிறது இல்லை. நீ சொல்கிறதுல உனக்கு என்ன நன்மை? இப்போ நீ போய் சொல்லி என்னப்பா ஆக போகுது? அல்லாஹ் தானே இயக்கிக்கிட்டு இருக்கிறான் அவனை. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இருக்கார், இஸ்லாத்தை பற்றி சொல்லி ஏன் நல்ல மார்க்கம் வாங்குங்கிறோம், இது சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. ஏன்? வருமாண்டு எழுதுனா வந்துட்டு போகிறாரு,
வரமாட்டான்னு வரமாட்டார், பறையம் போட்டு வேஸ்ட் பண்ணுறவன்ட நேரத்தை போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறது, கேட்கலாமா இல்லையா? அப்போ இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு நல்லது விதி இருக்குன்னு வச்சு பார்த்தா ஒரு ஆளுக்கு நல்லது கெட்டது கூட சொல்லக்கூடாது. ஏன்? வேஸ்ட் தானே, சொல்ல தேவையில்லையே, சொன்னால் என்ன நன்மை அப்படிங்கிற மாதிரி வரும். அதே நேரத்தில் வந்து விதி விதி இல்லை அப்படின்னு வச்சோம்னா என்ன செய்யும், அதுலேயும் சிக்கல் வந்துடும். விதி இல்லைன்னு வைத்து கொண்டாலும் அல்லாஹ் குர்ஆனில் பல வசனத்தில் என்ன சொல்கிறான், ஒமா தஷாவுன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாடவே இயலாது. நம்ம ஒன்று நினைக்கிறோம்னு சொன்னால் நம்ம இதை நினைக்குவோண்டு அவன் நினச்சிருவான். நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னதான் நினைக்குவோண்டு அல்லாஹ் நினச்சிருவான். அவன் நினைத்ததைத்தான் நீங்கள் நினைப்பீர்களே தவிர உங்களுக்கு நினைப்பில் கூட உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிற கருத்தில் என்ன இருக்கு, ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா விதி இருக்கிற மாதிரி தெரிகிறது, ஒரு பக்கம் பார்த்தா விதி இல்லைங்கிற மாதிரி தெரிகிறது. சொர்க்கம் நரகம்னு அல்லாஹ் கொடுக்குறான், அதுலேருந்து என்ன விளங்குது, விதி இல்லை மாதிரி தானே தெரியுது. ஒருத்தனை போய் நரகத்தில் போடுறோம்னு சொன்னால் அவன் நரகத்தில் போடலாமா? அவனை நரகவாசின்னு அல்லாவே எழுதிப்புட்டு அவனை அந்த மாதிரி ஆக்கிப்புட்டு அவனை பிடிச்சி நரகத்தில் போட்டால் என்ன அர்த்தம்? அல்லா தான் அப்படி ஆக்கிட்டான். ஒரு நரகவாசி நரகத்தில் போட்டால் அவன் கேட்கலாம்ல, என்னையா நீ நரகத்தில் போடுற, நானாவா அந்த வழியை தேர்ந்தெடுத்தேன், நீ நான் தானே ப்ரோக்ராம் எழுதுனேன், நீ எழுதுனதுனால கெட்டு போயிட்டேன், நீ நல்ல வேண்டி எழுதி வச்சுருந்தா நான் சொர்க்கத்துக்கு வந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? அப்போ இது இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இதில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் ரெண்டுமே இருக்குது மார்க்கத்தில். குர்ஆனில் என்ன இருக்குது, விதி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வசனங்களும் உண்டு, விதியே நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய வசனங்களும் உண்டு. அப்போ அதுக்கு தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பாலத்தை உங்களுக்கு போடுகிறது. என்ன பாலம் போடுது? விதியை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நடந்து முடிந்து விட்டது, அப்போ தான் விதியை பற்றி பேசணும். நடக்க இருக்கிற விஷயத்தில் விதியை பற்றி பேசக்கூடாது. இஸ்லாம் எப்படி அதை ரூட் போட்டு தருது உங்களுக்கு, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு தான் என்ன செய்யக்கூடாது, விதியை பேசக்கூடாது. நடந்து முடிஞ்சதுக்கு தான் உனக்கு விதி என்னன்னு தெரியும். இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு பிந்தி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அரை மணி நேரத்துக்கு முந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரை மணி நேரத்துக்கு முந்தி என்ன நம்மள உட்காந்துட்டு இருக்கிறோம், அதான் விதி. நம்முடைய விதி என்ன, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணுங்கிறது நம்முடைய விதி. அல்லாஹ் எழுதியிருக்கிறான். அது எப்போ தெரியுது? இப்போ தெரியுது. அரை மணி நேரத்துக்கு முந்தினது இப்போ தெரிஞ்சுக்கிறோம். சரி, அரை மணி நேரத்துக்கு பிந்தி உட்காந்துருப்பேன் சொல்ல முடியுமா? பாம்பு வச்சுட்டான்னு ஒரு எஸ்எம்எஸ் வச்சா ஓடி போயிருவீங்க, இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பாம்பு, ஒரு நாய், வெறி நாய் உள்ள நுழைஞ்சா ஓடி போயிருவீங்க. நம்ம இருப்போம்னு சொல்ல முடியுமா ஒன்று அரை மணி நேரத்துக்கு பிறகு? அப்போ மலக்குள் மௌத்து எடுத்துகிட்டு போயிட்டானே இருக்க மாட்டோமே, அப்படிலாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம இனிமேல் உள்ள விஷயங்களுக்கு அடுத்த செகண்ட் இருக்குல்ல, அடுத்த செகண்ட் என்னுடைய விதி என்ன எனக்கு தெரியாது, போன செகண்ட் என்னுடைய விதி என்ன எனக்கு தெரியும். ஏன்? முடிஞ்சிருச்சுல. காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, ராத்திரிக்கு தெரியாது, சாப்பிடுவீங்களான்னு தெரியாது, என்ன சாப்பிடுன்னு தெரியாது. அப்போ வந்து காலையில் இதுதான் நம்ம சாப்பாடு என்றது விதி நமக்கு தெரிஞ்சிருச்சு. மத்தியானம் சாப்பிட்றேன் என்ன சாப்பிடுவேங்கிறது எல்லாம் என்ன எழுதுனான்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ ஏன்? தெரிஞ்சிட்டதுனால, மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுனால என்ன சொல்லலாம் நீங்கள், இன்று பகல் நான் இதை சாப்பிடுவேன் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான் அப்படி உங்களுக்கு சொல்ல முடியும். இன்று இரவு நான் இதை சாப்பிடுவேன் என்று எழுதியிருக்கான்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்? இன்னும் இரவு வரல. இரவு வந்து சாப்பிட்ட பிறகு என்ன செய்யலாம், இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம விதி இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இஸ்லாம் எப்படி நமக்கு அந்த பாலத்தை போட்டு தருதுன்னு சொன்னால், எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராமசாமி இருக்கிறான், அவன் இஸ்லாத்துக்கு வருவானா வரமாட்டான்னு ஏதோ ஒன்று நல்லா எழுதியிருப்பான். அது உனக்கு தெரியுமா? என்ன எழுதுனான்னு உனக்கு தெரியாதுல, அவனுக்கு தானே தெரியும். நீ படிப்பு சொல்லு, அவதான் விஷயம். ராமசாமியாவே செத்து போயிட்டான், அவன் வரலன்ட்டு எல்லாம் எழுதிட்டான்னு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு கெட்ட செயல் குடிகாரனாவே செத்து போயிட்டான்னு வைங்க, நம்ம அப்போ சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இவன் குடிகாரனா சாவான்ட்டு எல்லாம் எழுதிவிட்டான். எப்போ எழுதிவிட்டான்னு சொல்லணும்? செத்து தொலைச்சவனு தான் சொல்லணும். வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. ஏன்? கடைசி வரைக்கும் திருந்தலாமே. அப்போ என்னன்னு கேட்டால், கடந்த காலத்துக்கு தான் விதியை பற்றி பேசணுமே தவிர வருங்காலத்துக்கு வந்து விதி தலையில் போடக்கூடாது. இது இன்னொரு வகையில் நீ சிந்திச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி சைத்தான் வந்து நம்ம உள்ளத்தில் ஒரு கேள்வியை போடுவான். எப்படி? நம்ம ஏன் போட்டு நன்மையை ஏவணும், நம்ம ஏன் தீமையை தடுக்கணும், அடுத்தவனை விடுங்க, நம்ம ஏன் போய் தொழுவணும் கூட கொடுத்து நினைப்பான். ஏன்?
தொழுவுண்டு அல்ல எழுதுனா நம்ம தொழுதுற போகிறோம், தொழக்கூடாதுன்னு எழுதுனா தொழாமல் இருந்துட்டு போகிறோம், பேசாமல் உட்காந்துட்டு இருப்போம். அல்ல எப்படி எழுதிட்டு போகிறான்னா போட்டு அப்படி கூட ஒரு என்ன செய்வான், செய்யாமல் இருப்பான். இப்படி நம்மளை செய்தான் வழிகெடுத்தானா நீங்கள் என்ன செய்யணும், துன்யாவில் இப்படி இருப்பீங்களா? இதுக்கு மட்டும்தானே விதி. நீங்கள் சம்பாதிப்பீங்களா இல்லையா, அதுக்கு விதி தானே. அப்போ நீ ஒரு கையை கட்டிக்கிட்டு என்ன வரணுமோ எனக்கு வந்து விடும் அப்படி வீட்டில் உட்காந்துவார். தொழுகைக்கு கூப்பிட்டா மட்டும் விதியை பேசுகிற, நோன்பு வைக்க சொன்னால் மட்டும் விதியில் இருந்தால் நோன்பு வச்சுருவேன், விதியில் இல்லாட்டி வைக்க மாட்டேன், போங்கட வேலையை பார்த்துன்னு சொல்கிற. அப்போ இதே மாதிரி என்ன செய்யணும், விதியை நம்புறதா இருந்தா உலக விஷயத்துக்கு நம்பணும்ல. நீ சம்பாதிக்க போகவே கூடாது. என்ன செய்யணும், நான் கோடீஸ்வரன் ஆவேன் நல்லா எழுதுனா ஆயிடுவேன், நான் ஆக மாட்டேன்னு எழுதுனா நான் போய் சுற்றி சுற்றி அலைஞ்சான்னு கிடைக்காது எனக்கு, நான் மட்டும் சும்மா இருக்க போகிறேன். அவன் எப்படி கொண்டு போகிறானோ அப்படி இருக்கு. என்னைக்கா எவனா இருந்திருக்கிறோமா, ராத்திரி சாப்பிட கூப்பிட்றாங்க, விதியில் இருந்தால் சாப்பிடுவேன், விதி இல்லாட்டி எப்படி கை கட்டி இருக்க முடியுமா, அப்படி நம்ம திங்கன்னு. அப்போ சாப்பிட்றதுல கரெக்டாக இருக்கிறோம், காசு பணம் தேடுறதுல கரெக்டாக இருக்கிறோம். இப்போ பொண்ணு பார்க்குறாங்க, அதெல்லாம் பொண்ணுலாம் பார்க்காதீங்க, எல்லாம் நாடுனா நடக்கும் நாடாடினா அப்படி சொல்லி எனக்கா சொல்லியிருக்கீங்களா, மாப்பிள்ளை பார்த்தா சொல்லிக்கல. அப்போ எல்லாத்துலேயும் துன்யாண்டா கரெக்டாக இருக்கிறான். துன்யாண்டா என்ன இருக்கிறான், கரெக்டாக புரிஞ்சுக்கிறான். நடந்ததுக்கு ஒரு மாதிரி, நடக்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி அழகாக கோட்டை போட்டு டிஃப்ரெண்டாக புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறீங்கள. அதே மாதிரி மார்க்கத்துக்கு நட தொழில் சாப்பிடுறது நம்ம போய் உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும்னு தெரியுதுல்ல. அது மாதிரி போய் தொழுதா தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். நீ விதி இல்லைங்கிற மாதிரி நடக்கணும். அப்போ துன்யா விஷயத்தில் எப்படி விதி இல்லைங்கிற மாதிரி நடக்கிறீர்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், எதிர்காலத்தில் உள்ள எந்த விஷயமா இருந்தாலும் விதியெல்லாம் ஒன்று கிடையாது, நம்ம தான் செஞ்சு ஆகணும், நம்ம முயற்சி தான் அப்படி நினச்சி நீங்கள் காரியம் மாற்றிக்கிட்டே இருங்க. ஒரு ஆள் நோயாளியாக இருக்கார், நோயாளியானவுன்னு பாப்பாவுக்கு நோய், நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்க்குறதா இல்லையா, விதியில் பொழைச்சிக்கிடுவார்னா பொழைச்சிக்கிடுவார், பொழைக்க மாட்டார்னா பொழைக்க மாட்டார், பேசாமல் போடு, எவனாச்சும் அப்படி இருப்போமா, என்ன செய்வோம், விதி நமக்கு தெரியலையே, அதனால் இல்லைன்னு கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்றாங்கிறோம். ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டீங்க, லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணிட்டீங்க, மண்டையை போட்டார், அப்போ என்ன செய்வோம், விதி போயிட்டாரு, அப்போ தான் பேசணும். விதி எப்போ பேசணும், மண்டையை போட்டவொன்னே தான் பேசணும். போகணும்னு எழுதிருக்கு போல இருக்கு, போகணும்னு எல்லாம் எழுதுன்னு நடந்துருச்சு, அது எப்போ சொல்லணும், செத்தவனை மூத்தா போனவனை சொல்லணுமே தவிர நோயாளியை கிடக்கும்போது சொல்லலாமா? நோயாளியை கிடக்கும்போது விதி இல்லை, உழைக்குவாரு அப்படியே சேர்ப்போம், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு செய்யணும். செத்த பிறகு தெரிஞ்சுக்கிறேன்னு, ஓ இவருக்கு இப்படித்தான் எல்லாம் எழுதியிருக்கிறான், இவருக்கு விதி இன்னைக்கு போகணும்னு எழுதியிருக்குது அப்படின்னு செய்யணும். அப்போ அதனால என்ன செய்யணும், விதியில் குழப்பமில்லாத ஒரு நம்பிக்கை என்னவென்று கேட்டால், கடந்த காலத்தை பற்றி பேசினால் அது விதி என்று சொல்லுங்கள், எதிர்காலத்தை